ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே பேசுகிறேன். நீங்கள் நவம்பர் 23 ஏப்ரல் 24 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்போ அப்ளை பண்ணலாம், எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் யூஜி கோர்ஸ், அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, சிசி, சிஎம்எஸ், ப்ரொவிஷனல், ஆதார் இந்த 4 மட்டும் இருந்தால் போதுமானது. அதுவே நீங்கள் எம்எஸ்சி, எம்காம், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, சிசி, சிஎம்எஸ், ப்ரொவிஷனல், ஆதார் மற்றும் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிருந்தாலும் சரி, அதனோட டிகிரி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி வைக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் செமஸ்டரில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணி அவங்க வந்து யூஜி, பிஜி ஏதாவது முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிசி, சிஎம்எஸ், ப்ரொவிஷனல், ஆதார், பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். ஆன்லைன் பேமெண்ட் காப்பி வந்து எல்லாருக்குமே பொதுவானதான். ஸோ இதான் வந்துட்டு சிசினா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், சிஎம்எஸ் அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டோட்டல் மார்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எல்லா செமஸ்டர் மார்க்கும் ஒரே மார்க் ஷீட்டில் இருக்கும், அதுதான் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ப்ரொவிஷனல் அண்ட் ஆதார். ஏப்ரல் 23க்கு நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. நவம்பர் 23க்கு நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏப்ரல் 24க்கு இனிமேல் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சப்போஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ நவம்பர் 23 ஏப்ரல் 24 முடித்தவங்களுக்கு கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அண்டு தக்கல் மெத்தட் 2 மெத்தட் இருக்குது. சரிங்களா? இப்போ நார்மல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். அதில் வந்துட்டு எந்த இதுவும் மாறாது. ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு மாறும். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபீஸ் வரும். இந்த டிசம்பரை தாண்டி நீங்கள் அடுத்த 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபீஸ் வரும். இப்போ நான் டிசம்பருக்குள்ளே நீங்கள் நார்மல் மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா நவம்பர் 23 இருந்தாலும் சரி, ஏப்ரல் 24 இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீஸ் வந்துட்டு 2500 நார்மல் மெத்தட். இது வந்துட்டு 3 to 4 months ஆகும். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு போஸ்டலில் வந்து ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு வந்து கம்பல்சரி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நம்ம வெப்சைட்லேயே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் 2500 கட்டி ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு எஸ்பிஐ கவுண்டரே இருக்கும். நீங்கள் அங்கேயே ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இதுதான் நார்மல் மெத்தட். இந்த ஃபீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எப்படி 2500 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். 2500 கான்ஸ்டன்ட் அமௌண்ட். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நார்மல் மெத்தடில் அப்ளை பண்ணும்போது 2 year எக்ஸ்டெண்ட் வரும் உங்களுக்கு. இப்போ 2023க்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் வராது. ஏன்னா உங்களுக்கு 2 years சேர்த்தோம்னா 25க்குள்ளே தான் வரும். 24க்கும் எக்ஸ்டெண்ட் சேர்த்தா 25 இன்னும் வரவே இல்லை. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் தேவையில்லை. 2500 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் மெத்தடில். நீங்கள் நவம்பர் 23 இருந்தாலும் சரி, ஏப்ரல் 24 இருந்தாலும் சரி. இப்போ அதுவே தக்கல் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் அமௌண்ட் வந்து 5000 ஆகும் உங்களுக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் அமௌண்ட் வந்து 5000. ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு தக்கல் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா நவம்பர் 23 அதில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 5000 வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு. ஸோ 24 அந்த ஒரு வருடம் சர்ச் ஃபீஸ் வந்து 250. ஸோ 5250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஏப்ரல் 24 இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 24லே அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃபீஸ் 5000 மட்டும்தான் நீங்கள் தக்கலில் பே பண்ணுற மாதிரி வரும். ஃபீஸ் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி அப்புறமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கள். தக்கல் அப்ளிகேஷன் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் மெத்தட் அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் ஃபீஸில் ஏதாவது வந்துட்டு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்து மாறும். இல்லை கான்ஸ்டன்ட் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா இயர் கால்குலேஷனோட ஃபீஸ் மட்டும் மாறும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் டிசம்பரில் அப்ளை பண்ணலை, 2025 ஜனவரி டு டிசம்பருக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபீஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா சர்ச் ஃபீஸ் வந்து நீங்கள் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் மெத்தடுக்கு மட்டும் 2 year எக்ஸ்டெண்ட் இருக்குது. தக்கல் மெத்தடுக்கு 2 year எக்ஸ்டெண்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில். இது எப்படி கால்குலேட் பண்ணுற அந்த வீடியோ வந்து நான் மறக்காமல் இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்புறம் தக்கல் மெத்தடில் விசிட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் டிப்ஸ் வீடியோவும் நான் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்க அந்த டிப்ஸ் தக்கல் மெத்தடில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் மணி ரெண்டுமே சேவ் ஆகும். கண்டிப்பாக அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன்.
நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுலையோ இல்லை ஃபீஸ் டீட்டெயிலையோ டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு கீழேயே நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு நவம்பர் 23 மற்றும் ஏப்ரல் 24 2 பேருக்கும் உண்டான கான்வகேஷன், ஃபீஸ் டீட்டெயில், ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிட்டேன். தக்கலில் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் கொடுத்துருவாங்க. காலையில் 11 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்க தக்கல் டிப்ஸ் மெத்தடை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு பக்கமாக நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள், ஏன்னா நியர்பை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு தக்கல் மெத்தட் டிப்ஸ் வீடியோ என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 வீடியோ நான் மறக்காமல் எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கும் கான்வகேஷன் ஏற்கனவே வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. அக்டோபர் மாதத்தில் தான் உங்களுக்கு கான்வகேஷன் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கான்வகேஷன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு நவம்பர் 23 கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் 24 கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.